அடுத்து இன்னொரு கதை. இதுவும் கிருஷ்ணனோட பெருமையை பற்றி தான் சொல்லுது. நீங்கள் பானாசுரனை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பானாசுரன் யார் அப்படின்னா, அவன் ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவன், மகாபலி வம்சத்தில் வந்தவன். இன்னும் சொல்லப்போனால் அந்த பலி சக்கரவர்த்தின்னு சொல்கிறோம்ல, அந்த வம்சத்தில் வந்தவன் அவன். அப்போ அந்த வம்சத்தில் வந்தவன் அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தான். அவள் பேர் உஷான்னு பேர். அவள் என்ன பண்ணால், பானாசுரன் அவளை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அவளை ஒரே பொண்ணுங்கிறதுனால அவளை ரொம்ப நல்லா செல்லமாக வளர்த்துன்னு வந்தார். அப்படி வளர்த்துன்னு வரும்போது ஒரு நாள் அவள் தூங்கின்னு இருக்கா. தூங்கின்னு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கனவு வந்தது. என்ன கனவு அப்படின்னு நினச்சா, ஒரு பையன், ஒரு அழகான பையன் அவளை கட்டி பிடிச்சின்னு படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் அவளோட குலவின மாதிரியும் அவளுக்கு கனவு வருது. உடனே எழுந்துடுறான். அப்போ அவள் தோழிக்கிட்ட சொல்கிறான். அவள் தோழிக்கிட்ட என்ன சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது, ரொம்ப அழகாக இருந்தான் அந்த பையன், என்னை கட்டி பிடிச்சான், எனக்கு முத்தம் கொடுத்தான், என் கூட படுத்துட்டு இருந்தான் அவன் அப்படின்னோடனே, நீ இது நாள் வரைக்கும் எந்த ஆணையும் அவள் பார்த்ததில்லை அப்பாவை தவிர. ஏன்னா அவள் அந்த புறத்துலேயே இருப்பாள், அந்த புறத்துலேயே அவளுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். அப்படி இருந்தவ அந்த மாதிரி ஒரு இளைஞனை பார்க்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்படி வந்தது அப்படின்னு கேட்டோம்னா, அவளோட ஃப்ரெண்டு ஒரு காந்தர்வ பொண்ணு. அவன் என்ன பண்ணுவா, அசுரக்குலம் தானே, அவங்க நினச்ச உருவத்தை எடுப்பாங்க, நினச்ச இடத்துக்கு அவங்களால போக முடியும். அவள் சொல்கிறான், நீ கவலைப்படாத, உன் மனசில் இருக்கிறவன் எப்படின்னு சொல்லு, நான் சித்திரம் வரைகிறேன்பா. அவள் ஓவியம் வரைகிறதுல பெஸ்ட்டு. அவள் என்ன பண்ணா, ஒரு ஓவியம் காட்டுறான். இந்த அரசனா, அந்த அரசனா, அந்த அரசனா, புகழ்பெற்ற அரசர்கள் எல்லாரையும் காமிக்கிறான். துரியோதனன் உட்பட, கர்ணன் உட்பட எல்லாரையுமே அவள் காமிக்கிறான். அப்படி காமிக்கும்போது கிருஷ்ணர் படம் வந்த உடனே அவளுக்கு வெக்கமாக வருது. ஏன்னா அந்த அனிருத்தன்கிறது யாருன்னு கேட்டால் கிருஷ்ணனோட பேரன். அனிருத்தன் தான் வந்திருப்பான். அனிருத்தனை பார்த்தவொடனே கிருஷ்ணனோட சாயல் தெரிஞ்சவுடனே அவளுக்கு வெக்கம் ஆயிடுது. ஓ, அப்போ இந்த ஃபேமிலியில் தான் நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, அனிருத்தன், பிரத்யும்னன், அப்புறம் வரிசையா சாம்பன், கிருஷ்ணனோட பிள்ளைகள் எல்லாம் வரையா. இந்த அனிருத்தன் யாருன்னு கேட்டால் கிருஷ்ணனோட பேரன். அதையும் வரைஞ்சவொடனே இவர் தான் அப்படின்னு அவள் சொல்லிடுவாள். சொன்ன உடனே இவர் துவாரகாவில் தான் இருக்கார், நான் போய் பார்த்து கூட்டின்னு வந்துடுறேன், நீ கவலைப்படாத, நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, ராத்திரி போய் அனிருத்தனை மாற்றி சின்ன பையனாக மாற்றி கூட்டின்னு வர்றால, எப்படி வர்றதில்ல. ஆனால் அவன் அனிருத்தனை தூக்கின்னு வந்துடுவான். தூக்கின்னு வந்துட்டு என்ன பண்ணுவான், நேராக உஷாவோட ரூமில் விட்டுருவான். உஷாவோட ரூமில் காவல் உண்டு, அந்த வெளியில் அந்த புறத்துக்கு காவல் அதிகாரி உண்டு. அவர் என்ன பண்ணார், டெய்லி பார்ப்பார், யார் எந்த ஆம்பளையும் வராமல் எதுவும் பண்ணாமல் அவர் உள்ளேயே இருந்து எல்லாமே பார்த்துப்பார். அப்படி இருக்கும்போது இந்த அனிருத்து உள்ளே வந்த உடனே இவன் என்ன பண்ணுறா, ஒரு பதிக்கு செய்ய வேண்டிய சேவையை அவருக்கு செய்கிறா. கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, ஆனால் அவன் ஒரே பெட்டில் தூங்குறாங்க, ஒரே இதில் இருந்தா, இவளே சமைக்கிறா, இவளே அவனுக்கு வேண்டியதை கொடுத்து 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 ஆடலும் பாடலுமா, அதுக்கப்புறம் உணவு மூலமாக எல்லா விதமாகவும் அவனை மயக்கி வச்சிருப்பான். அதே மாதிரி இவனுக்கு 6 மாதம் ஆயிடும். ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம்தான் அவனுக்கு தெரியுது நம்ம இடத்த விட்டு வந்துருவோம். தெரியல, இத்தனை நாளைக்கு அவன் இங்கேயே இருப்பான், ஆனால் அவனை காணோன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவன் இருந்தது பாதாள லோகம். பானாசுரன் எங்கே இருந்தான், பாதாள லோகத்தில். அப்போ அவனுக்கு தெரியல, எல்லாரும் தேடுறாங்க, அவனை கண்டுபிடிக்கவே முடியல. அனிருத்தனை விட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இவ உடம்புல சேஞ்சஸ் இருக்குது. என்ன சேஞ்சஸ்னால், அவன் ப்ரெக்னென்ட் ஆகிடுறான். யார், அனிருத்தனோட ஒய்ஃபு, பானாசுரனோட பொண்ணு உஷா கல்யாணம் ஆகாமலே கர்ப்பம் தரித்தாள். அவள் உடலில் வேறுபாடு தெரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இவர் ஒரு நாள் அந்த அந்த செக்யூரிட்டி இருக்கார் இல்லையா, அவர் வராரு. செக்யூரிட்டின்னு அந்த புறத்து காவலன் ஒரு நாள் உஷையை பார்க்க நேர்ந்தது. அப்படி பார்க்கும்போது அவள் உடலில் இருந்த மாற்றங்கள் அவர் கண்டுபிடிச்சிடார். ஒரு திருமணமான பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் அவள் உடம்புல இருந்தது. அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, நேராக பானாசுரன்ட்டு போய், உன் பொண்ணு இந்த மாதிரி கெட்டே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பானாசுரன் கோவத்தோட அந்த புறத்தில் யாருமே நுழைய முடியாது, எப்படி வந்தாங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு.
அது எப்படி வந்தாங்கன்னே தெரியல ராஜா. நான் அவர் கூட தான் இருந்தேன், அந்த இடத்துல தான் இருந்தேன், அந்த இடத்த விட்டு நான் ஒரு க்ஷணமும் நீங்கலை. எனக்கு தெரியாமல் யாரும் உள்ளே வரவோ போகவோ முடியாது. ஆனால் ஒரு ஆணின் மூலமாக தான் உன் பெண்ணோட உடம்புல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பானாசுரன் கோவத்தோட போகிறார். போய் அந்த உஷாவோட ரூம் அப்படி திறந்து பார்த்தா இவங்க 2 பேரும் கட்டிலில் படுத்திருப்பாங்க. அதை பார்த்துறாரு. பார்த்த உடனே தான் பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேன்னு அவருக்கு ரொம்ப ஆத்திரம். அனிருத்தர் படபடன்னு எடுத்துன்னு போய் ஒரு சிறையில் வச்சு அவர் பூட்டிடுறார். பூட்டின அப்புறமா அவரை காணன்னு அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவ பயப்படுறான். எப்படி வந்து புருஷனை காப்பாற்றுற அப்பா ரொம்ப கோவத்தில் இருக்காரு, என்ன செய்யுது அவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நாரதர் வந்து இதை தெரிஞ்சுன்ட்டு அவர் என்ன பண்ணார், நேராக துவாரகைக்கு போகிறார். போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட சொல்கிறாங்க, அனிருத்தனை காணோம், எங்கேயாவது பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அனிருத்தன் வேறு எங்கேயும் இல்லை, பானாசுரன் வந்து அவனோட பொண்ணு உஷா தான் அனிருத்தனை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவங்ககிட்டருந்து தன் பொண்ணை விடுவிக்கணும், அந்த பையனை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் படைகளுக்கு தலைமை தாங்கி போகிறார். கூட பலராமர் போகிறார், சாத்தியகி போகிறான். அது என்னன்னு அவங்க கூட இருந்த படைகள் எல்லாமே பானாசுரன் கூட சண்டை போடுறாங்க. பானாசுரன் யார், அவன் பெரும் சிவபக்தன். அப்போ இப்போ சண்டை போடுறாங்க. அவர் கோவத்தில் வந்து ஒரு கையாக வெட்டுறார். பானாசுரனுக்கு 1000 கைகள் இருந்துதான், அதை ஒன்றா வெட்டி வீசுறாரு. பானாசுரனை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியாக பானாசுரன் வந்து ஒரு தேவதையை வேண்டுவான். அந்த உபதேவதை என்ன பண்ணணும், எட்டி பார்க்கும். அதாவது தான் இவனை கொன்னுடுவான் அப்படின்னு உபதேவதை ஃபீல் பண்ணும்போது அது நேராக வருது. அதோட தோற்றம் எப்படி இருக்கான், அவன் வந்து ஒரு கோர ராட்சசி மாதிரி, அது ஏதோ ஒரு சொல்கிறாங்க யட்சினி மாதிரி ஒரு தேவதை போல் இருக்குது. அது வரும்போது சட்டையே ட்ரெஸ்ஸே இல்லாமல் வருது. கருப்பா, பல்லு நீட்டமாக, கோர உருவத்தோட, ஒல்லியான உடம்போட அந்த அந்த உருவம் வந்து இவனை காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ணர் முன்னால் சண்டை போட வருது. அதை பார்த்த உடனே அருவருப்பில் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, கண்ணை மூடிடுறார். கண்ணை மூடின உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த கேப்பில் பானாசுரன் தப்பிச்சு போயிடுவான். தப்பிச்சு போயிட்டு அவன் என்ன பண்ணுவான், திரும்ப போய் சிவன்கிட்டையும் சண்டை போடுவான். என்ன என் பக்தனை என்னை காப்பாற்ற மாட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், அவன் இந்த மாதிரி சண்டை போடுறானே அப்படிங்கிற மாதிரி இவனும் கேட்பான். அதுக்கப்புறம் மறுநாளைக்கு இல்லை, கொஞ்ச நேரத்தில் வந்து ஆயுதங்களோடு வரான். எல்லா ஆயுதமும் போக முடிஞ்சு நிராயுத பாணியாக நிற்கும் போது தான் அவன் கொண்டுட்டான் என்ன பண்ணுறதுன்னு அந்த தேவதை வருது. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, சிவன் வந்து முன்னே நிற்கிறாரு. இப்போ பானாசுரனை கொல்லு பார்ப்போம் அப்படின்னு கிருஷ்ணன் முன்னே நிற்கிறார். கிருஷ்ணன் முன்னே நின்று கிருஷ்ணனுக்கும் சிவனுக்கும் பயங்கர சண்டை ஆகுது. அவர் இந்த அம்பை விட அந்த அம்பை இவர் எதிர்க்க, அவர் நீர் விட்டா இவர் நெருப்பை விட, இவர் நெருப்பு விட்டா அவர் நீர் விட, மாற்றி 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 கிருஷ்ணனுக்கும் சிவனுக்கும் சண்டை நடக்குது. பயங்கர சண்டை நடக்குது. சண்டை நடந்து இவர் என்ன பண்ண, சுதர்சன ஆயிரத்தை விட போகிற நேரம் இவர் என்ன பண்ணார், போய் அவர் காலில் விழுவார். நீ என்ன சொல்லியிருக்க, மகாபலி சக்கரவர்த்தி வம்சத்தில் வந்த யாரையும் நான் கொல்ல மாட்டேன், நீ பலிக்கு நீ எடுத்து கொடுத்துருக்க, சபதத்தை கொடுத்துருக்க, நீ மீற மாட்டேன்னு நான் நம்புகிறேன். இவன் என்னோட பக்தன், அவன் மகாபலி கொடுத்த வரம் வந்து உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு முன்னே என்ன ஆகும்னா, சிவஜ்வரம்னு இவர் அம்பு விடுவார். பதிலுக்கு இவர் நாராயண ஜுவரம்னு ஒன்று விடுவார். சிவஜ்வரம்னா வெப்பம் எப்படி இருக்குன்னா, நார்மல் ஹீட்டை விட கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே வெயிட்டு, அது ரொம்ப கொதிக்குமா. அப்போ வந்து அந்த படைகள் வந்து அந்த வெயில் தாங்க முடியாமல் தானாகவே அழிஞ்சிருமா. அப்பேற்பட்ட ஒரு ஜுரம் அம்பை விடுறார். இவர் என்ன பண்ணுறாரு, நாராயண ஜுவரம்னு ஒன்று விடுறார். அந்த அம்பு விட்ட உடனே அது -டிகிரிக்கு போய் அது எல்லாமே உறைஞ்சிரும். ஸோ அந்த வெப்பத்துக்கு இந்த குளிர் போனவுடனே ஆட்டோமேட்டிக்காக அது உறைஞ்சி போயிடும். அப்படின்னோடனே கடைசியில் என்ன பண்ண, நாராயணஜனை துரத்திட்டு போய் சிவஜரத்தை கொல்ற அளவுக்கு போகுது. அந்த ஜுரம் திரும்பி எங்கே போகணும், சிவன்கிட்ட போகணும். அதுக்கப்புறம் தான் சிவன் வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னோடனே சிவஜுரம் நேராக வருது. சிவன் நம்மளை காப்பாற்ற முடியாத நிலமையில் இருக்காருன்னு சொல்லிட்டு அது நேராக வந்து கிருஷ்ணனோட காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுது. சொன்னோடனே
அது சொல்லுது, கிருஷ்ணா நீ தான் பெரியவன் உலகத்திலே, உன்னிடம்ந்து தான் எல்லாம் தோன்றியது, சிவபெருமானே உன்னிடந்து வந்தவர் தான், அப்படி இப்படின்னு எல்லாம் துதி பாடி எல்லாம் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நாராயண ஜுவரத்தை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு நான் சும்மா தான் இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ கவலைப்படாத, உன்னோட பக்தனை நான் நிச்சயமாக எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் அவனுக்கு ஆணவம் இருந்தது, அதனால தான் அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்காக 1000 கையில் 4 கை மட்டும் விட்டுட்டு மித்த எல்லா கரங்களையும் நான் வெட்டி வீசிட்டேன். இனிமேல் பானாசுரனுக்கு அந்த அசுர குணமும் அந்த கர்வமும் அடங்கி போயிடும், இனிமேல் அவன் நல்லபடியாக இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே பானாசுரனுக்கு நல்ல புத்தி வந்துடுது. வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணரை கூப்பிட்டு வரவேற்று எல்லாத்தையும் செஞ்சு அப்புறம் என்ன சொல்கிறான், நான் அசுர குலத்து மகாபலி குலத்தில் நான் யாரையும் இனிமேல் நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத திரும்ப ஒரு முறை சொல்லிவிட்டு பானாசுரன் என்ன பண்ணான், உஷாயை கூட அனுப்பி விட்றான். அந்த உஷா என்ன பண்ணுறா, உஷாவையும் அனிருத்தனையும் கூட்டிட்டு கிருஷ்ண பகவான் ரொம்ப ஜோராக வராரு. துவாரகாவே அதை ஒரு பெரிய விழாவாக எடுத்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த கதையை நம்ம படிச்சிருக்க மாட்டோம், ஆனால் மாயா பஜாரில் அந்த மாதிரி இந்த மாதிரி சீன் ஒன்று வருது. மாயா பஜாரில் அந்த சீன் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கதை பிடிச்சிருந்தா பாருங்கள், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்ட்டும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.